ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காடை கிரேவி. இந்த காடை கிரேவி இந்த மாதிரி தான் முழுசாக வாங்கிட்டு வந்தாங்க. நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டேன். இதை வந்து நான் 65 போட போகிறேன். இதை வந்து நான் இப்போ கிரேவிக்கு வைக்க போகிறேன். இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணியாச்சு. நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு நான் முழு ஜீரகம் சேர்த்துக்குவோம். ஒரு அரை ஸ்பூனுக்கு ஜீரகம். அதனால் ஜீரகம் நல்லா காயவும். இது கூட இஞ்சி பூண்டு நான் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டும் இதையும் அதை சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கவும் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் அதை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துருவோம். எல்லாமே கையளவு கண்ணளவு தான். பார்த்துட்டு அப்படியே நான் போட்டுருவேன். எனக்கு அளவுலாம் சொல்ல தெரியாது. இந்த ஸ்பூனு இத்தனை ஸ்பூனு அத்தனை இதெல்லாம் சொல்ல தெரியாது. கையளவு கண்ணளவு. இது நல்லா வதங்கட்டும். வேகும் பட்டை கிராம்பு பொடி நான் வீட்டில் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன், ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீ அதிலே பார்த்துக்கங்க. நான் பிரியாணிக்கு இது மட்டும்தான் போடுவேன். பிரியாணி செய்கிறப்போ இது மட்டும் போட்டால் போதும். லைட்டாக கொஞ்சோண்டு பிரியாணி பொடி சேர்த்துக்கோங்க. இது மட்டுமே போதும் பிரியாணிக்கு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக அதை மனமாக இருக்கும் பட்டை கிராம்பு பொடி. நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் நான் வீடியோவை போட்டிருக்கேன். அதிலே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நல்லா சேர்த்துடலாம். இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி நான் போட மாட்டேன். நான் கையில் பிசைஞ்சு விட்டுருவேன் எல்லா குழம்புக்குமே. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காற்றுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்காங்க. காடை எப்பவுமே நல்லா உரப்பாக இருந்தாட்டே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா பொடியெல்லாம் வதங்கின பிறகு கொஞ்சம் மல்லித்தலை இதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். நம்ம காடையை அள்ளி போட்டுடலாம். இதில் நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நான் வந்து இது சிக்கன் பொடி சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழி மசாலா கொஞ்சமும், இது கூட கொஞ்சமாக சக்தி சிக்கன் பொடி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கங்க. நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது தேவையான அளவு வேகிறது தண்ணி சேர்த்துருவோம். நீங்கள் சிக்கன் பொடி கடைப்பொடி தான் போட முடியல. உங்கள்கிட்ட வீட்டில் என்ன இருக்கோ அது சேர்த்துக்கங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி மிளகு பொடி போட்டு இறக்கிடுவோம். மிளகு பொடி போட்டதே பயங்கர சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சூப்பரான காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே காடை 65 இதையும் பொரிச்சு எடுத்தாச்சு. எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி காடை கிரேவி, காடை 65 நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.